தமிழ் மக்களினுடைய அரசியல் தோல்வி என்பது எங்கிருந்து தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால், மக்களுக்கான அரசியல் என்பது மக்கள் சார்ந்த தளங்களில் திட்டமிடப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு மேல் நகர்த்துவையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அந்த அரசியல் வெற்றியை மக்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இப்போதும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கட்சிகளா சரி, அரசியல் குழுக்களா சரி, இவை ஏதோ ஒரு தூதரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது ஏதோ ஒரு நபரினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஏதோ ஒரு அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கான அரசியலை இந்த கட்டமைப்புகளால் செய்ய முடியாது. எனவே தமிழ் மக்களினுடைய அரசியல் தோல்வி என்பது இந்த தளத்தில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்குள் கட்டமைக்கப்பட்டு மக்கள் சார்ந்த தளங்களில் முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவுகள் திட்டமிடலாக மாற்றப்பட்டு மேல் நகர்த்துவையாக இருக்கின்ற போதுதான் மக்கள் சார்ந்த அரசியல் எப்பொழுதும் வெற்றியடைகின்ற அரசியலாக மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்போது இருக்கின்ற கட்சி அரசியலோ சரி, கூட்டணி அரசியலோ சரி தோல்வியடைவதற்கான காரணம் இவை மக்கள் சார்ந்த தளங்களில் அல்லது மக்களினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தினால் நாங்கள் எந்த ஒரு நகர்வை மேற்கொண்டாலும் அது ஒரு தோல்வியடைந்த அரசியல் முன்னகர்வாகவே பார்க்கப்படும். நன்றி.